வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது சிந்திய ரத்தம் வீண் போகாது சிந்திய ரத்தம் வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது. வணக்கம். தடலீகி முத்துக்குமார் வீர வணக்க நிகழ்வு இன்று சென்னை குளத்தூரில் எழுச்சியோடு நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் தோழர்கள் பங்கேற்றோம். பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் வந்து வீர வணக்கம் செலுத்தினார்கள். உலக வல்லரசுகள் பலவற்றின் துணையோடு சிங்கள பேரினவாத அரசும் இந்திய ஆரியத்துவ அரசும் இணைந்து நடத்திய இனப்படுகொலை போரை நிறுத்த வேண்டும். தமிழ் ஈழத்திற்கு உலக தமிழர்களும் இந்தியாவும் அங்கீகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முத்துக்குமார் சென்னை சாஸ்திரி பவன் முன்னால் தீக்குளித்து உயிரீகம் செய்தார். மரண சாசனம் வெளியிட்டார். அவரை தொடர்ந்து பலர் இனப்படுகொலை போரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உயிரீகம் செய்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் இன்று வீர வணக்கம் செலுத்துகிறோம். தமிழீழ தாயக உரிமை ஈழத் தமிழர்களின் அடிப்படை உரிமை என்பதை அங்கீகரித்து நடந்தது இனப்படுகொலை தான், ஜெனோசைட் என்பதுதான். அதற்கு உரிய பன்னாட்டு சட்டங்களின்படி இனப்படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது பன்னாட்டு சட்டப்படியான பன்னாட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும். தமிழ் ஈழ சுதந்திரத்தை அங்கீகரிப்பதற்கு ஈழத் தமிழர்களிடத்திலே, தமிழீழ மண்ணில் வாழக்கூடிய தமிழர்களிடத்திலும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழீழ தமிழர்களிடத்திலும் கருத்து வாக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சுதந்திர தமிழீழத்தை பெற்றுத்தர ஐநா மன்றத்தில் பொறுப்பு வகிக்கிற அனைத்து நாடுகளும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இந்திய அரசு குரல் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். உடனடியாக தமிழீழ மண்ணில் இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய சிங்கள மயமாக்கலை, சிங்கள குடியேற்றங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் வழிபாட்டு இடங்களை புத்த விகாரைகளாக மாற்றுவதையும், அங்கே இருக்கிற தெருக்களின் பெயர்களை பௌத்த சிங்கள பெயருக்கு மாற்றுவதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும். அங்கு தமிழர்களிடத்திலே பறிக்கப்பட்ட நிலங்களை தமிழர்களிடத்திலேயே திரும்ப வழங்க வேண்டும். காணாமல் போக அடிக்கப்பட்டவர்கள், பிடித்து சென்று அவர்கள் நிலை என்ன என்பதை தெரியாமல் சிறையில் தள்ளப்பட்டவர்கள், இவர்கள் பற்றிய உண்மை விவரங்களை சிங்கள அரசு வெளியிட வேண்டும். அதற்கு பன்னாட்டு சமூகம் உறுதியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். தமிழீழ மண்ணில் அடிப்படை ஜனநாயக உரிமைகள் மீள பெற்றுத்தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைய வீரவணக்க நாளில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துக்குமாருக்கு வீர வணக்கம். போரை நிறுத்தச் சொல்லி உயிரீகம் செய்த ஈகியருக்கு வீர வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.